வணக்கம். இப்போ சுடிதார் உடைய பேண்ட் செமி-பட்டேலா அது எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் கொஞ்சம் டிலே ஆகிறதுனால வீடியோ எதோ தப்பாக எடுத்துக்காதீங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை போட முடியல. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேண்ட்டுடைய ஃபுல் லென்த் அளந்துக்கலாம். ஃபுல் லென்த்து 38. அடுத்தது தொடர் லூஸு 19 38 வரும் உங்களுக்கு. பாட்டம் 6 12 இன்ச்சு. அதோட பட்டியோட அளவு 25, இதுவும் டபுள் தான், 25 50. பட்டியோட இறக்கம் 7 இன்ச்சு. ஃபுல்லு இறக்கம் பிளேயோட ஃபுல் இறக்கம் 15. இந்த மெஷர்மெண்ட் இருந்தாலே போதும். எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தில் உள்ள வெளியே கரெக்டாக பார்த்துக்கின்னு அதுக்கு உள்ளே போகிற கிளாத்தை வெளியில் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இது டபுளாக மடித்து அப்படியே 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். ஒரு துணியில் அந்த உள்ள வெளி கிளியராக தெரியாது. நீங்கள் அந்த கரை பீஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக அதில் தெரிஞ்சுக்கும் எது உள்ள எது மேலேன்ட்டு. அந்த மடிப்பு போடும் போதே கிளியராக போட்டுங்க, ஏன்னா மடிப்பு சுருக்கம் இருக்கக்கூடாது. இது 4 கிளாத்து வரும், அப்படியே டபுளாக மடித்து போட்டுங்க. ஃபோல்டிங் சைடு ரைட் சைடு வரணும். அதுமாரி இந்த ஃபோல்டிங் நம்மளுக்காக பார்த்த மாதிரி இருக்கணும். இது அந்த ஷைட் ஒரே அளவாக வரத்துக்கோசம் நான் மார்க் பண்ணுறேன். இதில் டீஸ் மார்க் அவ்வளோ கிளியராக தெரியல, ஏன்னா கிளாத் அது மாதிரி கிளாத் இது, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அந்த சைடு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிங்க. அந்த சைடு 48 அதே மாதிரி இந்த சைடு 48. இது ஷைட்டு மார்க்கு. ஒன் சைடு யாருக்கும் யாரும் இல்லாமல் கரெக்டாக ஒரே ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு தான் இந்த மார்க்கு. ஸ்ட்ரைட்டு கரெக்டாக நேராக கட் பண்ணிங்க. ஏன்னா அந்த கிராஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு ஏற்ற இறக்கமாக வரும். இப்போ கரெக்டாக பட்டி 7 இன்ச்சு, கீழே வர 1/2 இன்ச்சு அந்த கிளாத்தில் மார்க் பண்ணிங்க. தையல் வர எங்கே வருமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. கரெக்டாக அந்த 7 இன்ச்சு மேலே வச்சு 1/2 இன்ச்சு இறக்கி அதான் மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கரெக்டாக 38 வைங்க. 38. கீழே பாட்டம் மடிக்கிறதுக்கு கேன்வாஸாக இருந்தால் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு போதும். 2 இன்ச்சு இருந்தாலும் போதும் கேன்வாஸ் தைக்கிற மாதிரி இருந்தால். இல்லை அதிலே மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அது கீழே விட்டுக்குங்க. அதே மாதிரி அந்த சைடு பிளையாக இருக்கும் மேலே பட்டிக்கு 7 இன்ச்சு விட்டுட்டு 15னா ஒரு 14.5 இன்ச்சு வைக்கணும். 14 எதுக்குன்னா தைக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு கூடும், அது கரெக்டாக 15 வந்துடும். இது செமி-பட்டேலானால அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாட்டம் 12 இன்ச்சு கரெக்டாக 6 வச்சு மார்க் பண்ணிங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ பிடிக்கணுமோ உள்ளே போகிற துணி இது நான் 1.5 இன்ச்சு வைக்கிறதில்ல. அதே மாதிரி மேலேயும் 19 + ஒரு 1.5 இன்ச்சு. ஆறு + 1.5. இது செமி-பட்டேலானும் போது டேப்பை இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சாலே போதும். இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிங்க. இந்த கிளாத்தில் டீஸ் மார்க் அவ்வளோ கிளியராக தெரியல. நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இது கிளாத்தில் போடணுன்ட்டு நான் இப்போ போடுறேன். செமி-பட்டேலான்றதுனால தான் இந்த கிளாத்தில் போடுறேன் நான்.
இது நார்மல் பேண்ட்டாக இருந்தால் பெண்ட் எடுத்துக்கணும். அது எப்படி எடுக்குதுன்றது இதிலே சொல்லிடுறேன். இது வந்து செமி பட்டையில் மார்க்கு. கீழே பாட்டில் தண்டை எவ்வளோ வச்சிங்களோ அதே மாதிரி வரணும். ஏன்னா மடித்து தைக்கும் போது உள்ள அந்த இடத்துல வந்து அந்த சைஸ் வரணும், அந்த கிராஸ் வரணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா மடிக்கும் போது துணிக்கு மைனஸ் ஆகும். கரெக்டாக அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு ஒரு சில பேண்ட்டில் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக விட்டுருவாங்க. ஆனால் இது மாதிரி ஷேப் எடுத்தால் கொஞ்சம் ஃப்ரீனஸாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் 2 இன்ச்சு வைக்கிறேன். 1.5 இன்ச்சோட வச்சாலும் போதும். உங்களுக்கு 2 இன்ச்சு வைக்கிறது நல்லது, கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கும். ஆனால் பிளிட்டு கொஞ்சம் மைனஸ் ஆகும். இது வந்து நார்மல் பேண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நார்மல் பேண்ட்டுன்னும் போது லைட்டாக இந்த சைடு ஷேப்பு வரும், லைட்டாக ஒரு பெண்டு மாதிரி வரும், இது மாதிரி ஷேப்பு வரும். இது வந்து ஒரு நார்மல் பேண்ட். இது ஃபுல் பட்டையிலனா அது மாதிரி வரும், அந்த மார்க்கு அப்படி தான் அந்த சைடு ஆப்போசிட்டாக வரும். இதுதான் செமி பட்டையாலா. நார்மலு போட்டுக்கிற மார்க் வந்து செமி பட்டையாலா ஸ்ட்ரைட் மார்க் வந்து. பிளைவுட் ஷேப் எடுத்துக்கலாம். அதுமாரி இது சென்டர் மார்க் ஒன்று பண்ணிங்க, சென்டர் நாச் ஒன்று. இது பட்டி கிளாத். இது வந்து டபுள் ஃபோல்டிங் போட்டுக்கிறோம். மொத்தம் 4 பீஸ் வரும்.